தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இவ்வீட்டிற்கும் இங்கு வாழ்வோர் அனைவருக்கும் அமைதி உண்டாகுக. மோடும் உண்டாகுக. பரம தந்தையின் பரிவும் திருமகனின் அன்பும் தூய ஆவியாரின் அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் என்றும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இச்சடங்கிலே நாம் அனைவரும் தகுந்த விதமாய் பங்கு கொண்டு இறையருளை இதோ இந்த இடத்தில் அவரது பிரசன்னமும் அவரது துணையும் என்னாலும் குடிக்கொண்டிருக்க அதற்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த பாவங்களை இப்போது நினைத்து பார்ப்போம். அனைத்தையும் படைத்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆறு தரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நமதை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அந்நாள்களில் மோசே மக்களை நோக்கி கூறியதாவது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள் மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவா தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்தனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமைமிகு கருத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டத்தினின்று எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறைகளுக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவரே அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவர் பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை போல்வது பொருத்தமானதே. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 10 நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லா நம்பிக்கைக்கும் உரியவை. அவர் நீதியும் நேர்மையும் விரும்புகிறார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். பல்லவி. ஆண்டவர் பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இயேசு கூறியதாவது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது கட்டளை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்றாட்டுகள் யார் வசிக்கிறீங்க? மன்றாட்டு.